வணக்கம் என் இளைய தலைமுறையே, மாறுவோம் மாற்றுவோம். ஒரு நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு கொலையும் ஒரே மாதிரியானதல்ல. சில கொலைகள் இரண்டு மனிதர்களுக்கு இடையிலான வகையால் நடக்கின்றன. சில கொலைகள் பணத்திற்காக நடக்கின்றன. ஆனால் இன்னும் சில வழக்குகள் இருக்கின்றன. அவற்றின் பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சம்பவம் நடந்த தெருவை மட்டும் பார்த்தால் போதாது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இன்னொரு நாட்டையும் பார்க்க வேண்டியிருக்கு. முதல் பகுதியில் நாம் இலங்கையின் மாற்றத்தை பார்த்தோம். வெளிநாட்டு முதலீடுகள், சீன நிறுவனங்களின் வருகை, அதனுடன் இணைந்து உருவான புதிய பொருளாதார சூழல் ஆகியவற்றை ஆராய்ந்தோம். ஆனால் இப்போது விசாரணை நம்மை இன்னொரு திசைக்கு அழைத்துச் செல்கிறது. அது இணையத்தின் மறுபக்கம். உலகம் முழுவதும் இன்று மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் குற்றங்களில் ஒன்று ஆன்லைன் நிதி மோசடி. இதுவரும் ஒருவரை ஏமாற்றி பணம் பறிக்கும் குற்றமல்ல. பல நாடுகள் கடந்து இயங்கும், கோடிக்கணக்கான டாலர்களை நகர்த்தும், தொழில்நுட்பத்தை ஆயுதமாக பயன்படுத்தும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற தொழிலாக இது மாறியுள்ளது. இந்த குற்ற உலகத்தின் செயல்முறை மிகவும் எளிமையாக தோன்றினாலும் அதன் பின்னணி மிகவும் சிக்கலானது. முதலில் பாதிக்கப்பட்டவரின் நம்பிக்கையை பெறுகிறார்கள். பிறகு போலியான முதலீட்டு வாய்ப்புகளை காட்டுகிறார்கள். ஆரம்பத்தில் சிறிய லாபத்தை போல தோற்றமளிக்கிறார்கள். அதன் பிறகு பெரிய தொகையை முதலீடு செய்ய வைக்கிறார்கள். இறுதியில் பணம் மறைந்து விடுகிறது. அந்த பணம் எங்கே செல்கிறது? அதுதான் விசாரணையாளர்களின் மிகப்பெரிய கேள்வி. ஏனெனில் இன்றைய உலகில் பணம் எல்லைகளை மதிப்பதில்லை. ஒரு நாட்டில் இருந்து அனுப்பப்படும் தொகை சில நிமிடங்களிலேயே பல வங்கி கணக்குகள் வழியாக வேறு நாடுகளுக்கு செல்ல முடியும். கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் வாலெட்கள், போலி நிறுவனங்கள், இடைத்தரகர் கணக்குகள், இவை அனைத்தும் ஒரு பெரிய புதிரின் துண்டுகளாக மாறுகின்றன. இதனால் தான் உலகின் பல சட்ட அமலாக்க அமைப்புகள் இன்று ஒரு புதிய முறையை பின்பற்றுகின்றன. குற்றவாளியை தேடுவதற்கு முன் பணத்தின் பாதையை தேடு. ஒரு வங்கி பரிவர்த்தனை, ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு குறுஞ்செய்தி, ஒரு ஐபி முகவரி, ஒரு கிரிப்டோ பரிவர்த்தனை, இவை அனைத்தும் இன்று ஒரு துப்பாக்கியை விட வலிமையான ஆதாரங்களாக மாறியுள்ளன. அண்மையில் வெளிவந்த தகவல்களின்படி இலங்கை விசாரணையாளர்களும் தற்போது இந்த கோணத்தை ஆராய்ந்து வருகின்றனர். குறிப்பாக சர்வதேச சைபர் மோசடி வலையமைப்புகளுடன் சாத்தியமான தொடர்பு இருக்கிறதா என்பதையும் விசாரணையில் ஒரு பகுதியாக பரிசீலித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் இங்கே மிகவும் முக்கியமான ஒரு வரியை மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும். விசாரணையில் ஒரு கோணம் ஆராயப்படுவது அந்த கோணம் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தமல்ல. இதுதான் ஒரு பொறுப்பான செய்திக்கும் சமூக ஊட வதந்திக்கும் இடையேயான மிகப்பெரிய வித்தியாசம். விசாரணையாளர்கள் எல்லாம் சாத்தியமான பாதைகளையும் திறந்து வைத்திருப்பார்கள். சில பாதைகள் ஆதாரங்களால் மூடப்படும், சில பாதைகள் புதிய ஆதாரங்களை தரும். இறுதியில் ஒரு பாதை மட்டுமே நீதிமன்றத்தை அடையும். அதனால் தான் இந்த வழக்கில் பண பரிவர்த்தனைகள், டிஜிட்டல் சாதனங்கள், தொடர்புகள் மற்றும் சர்வதேச இணைப்புகள் அனைத்தும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளன என்று தகவல்கள் வெளியாகின்றன. ஆனால் இங்கே இன்னொரு கேள்வி எழுகிறது. இந்த வகையான சைபர் மோசடி வலையமைப்புகள் ஏன் பெரும்பாலும் தென்கிழக்காசியாவை மையமாக கொண்டு வளர்ந்தன? ஏன் அந்த பகுதிகளில் இருந்து உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மோசடிகள் நடத்தப்பட்டதாக சர்வதேச அமைப்புகள் எச்சரிக்கின்றன? ஏன் பல நாடுகள் இணைந்து அவற்றை ஒடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது? இந்த கதை ஒரு குற்றத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குற்றவாளியை மட்டுமே தேடினால் போதாது, அந்த குற்றம் வளர்ந்த சூழலையும் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் இன்று சட்ட அமலாக்க அமைப்புகள் கவனிக்கும் மிகப்பெரிய மாற்றம் அதுதான். 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவை நடத்த வேண்டும் என்றால் ஆயுதங்கள், கிடங்குகள், வாகனங்கள், பல மனிதர்கள் தேவைப்பட்டனர். இன்று சில குற்ற வலையமைப்புகளுக்கு அவற்றில் எதுவும் அவசியமில்லை. இணைய இணைப்பு, குறியாக்கப்பட்ட தகவல், போலி இணையதளங்கள், டிஜிட்டல் பணவர்த்தனைகள், இவைகள் அவர்களின் முக்கிய கருவிகள். ஐக்கிய நாடுகள் அமைப்பு, இன்டர்போல் மற்றும் பல நாடுகளின் விசாரணை அமைப்புகள் கடந்த சில ஆண்டுகளில் வெளியிட்ட அறிக்கைகள் தென்கிழக்காசியாவின் சில பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் செயல்பட்ட சைபர் மோசடி வலையமைப்புகள் குறித்து தொடர்ந்து எச்சரித்து வருகின்றன. சில இடங்களில் இந்த வலையமைப்புகள் தொழிற்சாலை போல் இயங்கியதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் உலகின் பல கண்டங்களில் இருந்ததாகவும் அந்த அறிக்கைகள் கூறுகின்றன. இந்த குற்றங்களின் இலக்கு ஒரே நாடு அல்ல. அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, மத்திய கிழக்கு, ஆசியா, எந்த நாட்டைச் சேர்ந்தவரும் இலக்காக மாறலாம். அதேபோல் இந்த வலையமைப்புகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களும் அவர்களால் ஏமாற்றப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள், அதில் சீன பிரஜைகளும் உள்ளனர். எனவே ஒரு குறிப்பிட்ட தேசிய இனத்தை முழுமையாக குற்றத்துடன் இணைப்பது உண்மைக்கும் நீதிக்கும் எதிரானது.
இந்த பின்னணியை புரிந்து கொண்ட பிறகுதான் இலங்கையில் நடக்கும் விசாரணையை சரியான கோணத்தில் பார்க்க முடியும். சமீபத்திய தகவல்களின்படி போர்ட் சிட்டி சம்பவம் தொடர்பான விசாரணையில் சர்வதேச சைபர் மோசடி வலையமைப்புடன் சாத்தியமான தொடர்பு உள்ளதா என்பதையும் அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த சொற்றொடரில் மிகவும் முக்கியமான வார்த்தை சாத்தியமானதா என்பதுதான். அதாவது இது ஒரு விசாரணை கோணம், இறுதி முடிவு அல்ல. அந்த கோணம் ஆதாரங்களால் உறுதிப்படுத்தப்படலாம் அல்லது ஆதாரங்களால் முற்றிலும் நிராகரிக்கப்படவும் முடியும். அதனால் தான் தொழில்துறை விசாரணை அமைப்புகள் பொதுவாக மிக குறைந்த தகவல்களையே வெளியிடுகின்றன. ஒரு தகவலை முன்கூட்டியே வெளியிடுவது சாட்சிகளை பாதிக்கலாம், ஆதாரங்களை அளிக்க வாய்ப்பளிக்கலாம் அல்லது தொடர்பில்லாத நபர்களின் பெயர்களுக்கு தேவையற்ற சேதத்தை ஏற்படுத்தலாம். இங்கே இன்னொரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இன்றைய உலகில் ஒரு நாட்டின் பாதுகாப்பு என்பது எல்லைகளை காக்கும் படைகளால் மட்டும் தீர்மானிக்கப்படுகிறதா? அல்ல. ஒரு நாட்டின் வங்கித்துறை, டிஜிட்டல் கட்டண அமைப்புகள், குடிவரவு கண்காணிப்பு, சர்வதேச தகவல் பரிமாற்றம், சைபர் தடவியல் திறன், இவை அனைத்தும் தேசிய பாதுகாப்பின் ஒரு பகுதியாக மாறிவிட்டன. இலங்கை இந்திய பெருங்கடலின் முக்கிய வர்த்தக மையமாக வளர முயற்சிக்கும் இந்த காலத்தில் இந்த புதிய சவால்களையும் அதே தீவிரத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அதனால் தான் இந்த வழக்கின் முக்கியத்துவம் ஒரு தனிப்பட்ட குற்றச்சம்பவத்தை தாண்டி செல்கிறது. இது ஒரு கேள்வியை எழுப்புகிறது. உலகம் மாறிய வேகத்தில் நமது விசாரணை அமைப்புகளும் மாறியுள்ளனவா? அந்த கேள்விக்கான முழுமையான பதில் இன்னும் கிடைக்கவில்லை. ஏனெனில் இந்த வழக்கின் விசாரணையும் இன்னும் தொடர்கிறது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது. இன்றைய குற்ற உலகம் நாடுகளின் எல்லைகளை மதிப்பதில்லை. அதனால் உண்மையை தேடும் விசாரணையும் இனி ஒரு நகரத்தின் எல்லைக்குள் மட்டுமே நடைபெறாது. அது வங்கி கணக்குகளின் வழியாக செல்லும், டிஜிட்டல் தடயங்களின் வழியாக செல்லும், சர்வதேச ஒத்துழைப்பின் வழியாக செல்லும். சில நேரங்களில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு தகவல் தான் ஒரு நாட்டில் நடந்த குற்றத்தின் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். அந்த உண்மை இந்த வழக்கிலும் வெளிவருமா அல்லது விசாரணை முற்றிலும் வேறு திசையை காட்டுமா? அந்த இறுதி பதிலை தருவது ஊகங்கள் அல்ல, ஆதாரங்கள் தான். ஒரு வழக்கின் இறுதி தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கும். ஆனால் ஒரு வழக்கிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை ஒரு சமூகம் தானே கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆய்வின் ஆரம்பத்தில் நாம் ஒரு கேள்வியை எழுப்பினோம். இலங்கையில் சமீபத்தில் நடந்த சில சம்பவங்களுள் ஒரு பெரிய தொகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கு, சீன பிரஜைகள் தொடர்புடைய கடத்தல் சம்பவம், உயிரிழப்புடன் முடிந்த விசாரணை, இவை வரும் தனித்தனி குற்றங்களா அல்லது மாறிக்கொண்டிருக்கும் உலகத்தின் புதிய முகமா? இந்த கேள்விக்கு இன்று ஒரு இறுதி பதிலை யாராலும் வழங்க முடியாது. ஏனெனில் விசாரணை இன்னும் முடியவில்லை. ஆனால் விசாரணை முடியவில்லை என்பதற்காக இந்த வழக்கில் இருந்து எதையும் கற்றுக்கொள்ள முடியாது என்பதல்ல. முதலாவது பாடம், உலகம் மாறிவிட்டது. ஒரு காலத்தில் உலக நாடுகளின் எல்லைகள் குற்றவாளிகளை தடுத்தன. இன்று பணம் இணையத்தில் பயணிக்கிறது. தகவல்கள் வினாடிகளில் கண்டங்களை தாண்டுகின்றன. ஒரு நகரத்தில் திட்டமிட்டப்படும் மோசடி இன்னொரு நாட்டில் இருக்கும் ஒருவரை பாதிக்கிறது. இந்த புதிய உலகில் குற்றங்களும் உலகமயமாகி விட்டன. அதனால் அவற்றை எதிர்கொள்ளும் விசாரணைகளும் உலகமயமாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இரண்டாவது பாடம், ஆதாரங்களை விட வேகமாக ஓடுவது வதந்திகள். ஒரு சம்பவம் நடந்த சில மணி நேரங்களிலேயே சமூக ஊடகங்களில் நூற்றுக்கணக்கான கதைகள் உலாவுகின்றன. சிலவற்றில் உண்மை இருக்கும், சிலவற்றில் பாதி உண்மை இருக்கும், சிலவற்றில் உண்மையே இருக்காது. ஆனால் ஒரு விசாரணை அதிகாரி இந்த மூன்றையும் ஒரே அளவுகோலாக பார்க்க முடியாது. அவருக்கு முக்கியமானது ஒரு வாக்குமூலம், ஒரு டிஜிட்டல் பதிவு, ஒரு வங்கி பரிவர்த்தனை, ஒரு தடயவியல் அறிக்கை. அதுதான் நீதிமன்றத்தில் நிற்கும். மூன்றாவது பாடம், ஒரு நாட்டின் வளர்ச்சி அதன் பாதுகாப்பு அமைப்புகளின் வளர்ச்சியுடன் இணைந்து செல்ல வேண்டும். வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிக்கின்றன என்றால் சர்வதேச நிதி பரிவர்த்தனைகளும் அதிகரிக்கும். வெளிநாட்டு நிறுவனங்கள் அதிகரிக்கின்றன என்றால் சர்வதேச சட்ட ஒத்துழைப்பின் தேவையும் அதிகரிக்கும். டிஜிட்டல் பொருளாதாரம் வளர்கின்றது என்றால் சைபர் குற்றங்களை எதிர்கொள்ளும் திறனும் அதே அளவில் வளர வேண்டும். இது இலங்கைக்கு மட்டுமல்ல, உலகின் பல நாடுகள் இன்று எதிர்கொள்ளும் உண்மை. இந்த வழக்கிலும் விசாரணையாளர்கள் பல கோணங்களில் ஆதாரங்களை சேகரித்து வருகின்றனர். சமீபத்திய தகவல்களின் அடிப்படையில் சர்வதேச சைபர் மோசடி அமைப்புகளுடன் சாத்தியமான தொடர்பு உள்ளதா என்பதையும் அவர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். ஆனால் இது இன்னும் விசாரணையின் ஒரு திசை மட்டுமே, நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட இறுதி முடிவு அல்ல. அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்வதே பொறுப்பான குடிமகனின் கடமை. ஏனெனில் சந்தேகம் ஒரு விசாரணையை தொடங்கலாம், ஆனால் ஆதாரம்தான் ஒரு உண்மையை நிரூபிக்கும். இந்த ஆய்வின் முடிவில் நாம் யாரையும் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கவில்லை.
யாரையும் குற்றமற்றவர் என்று அறிவிக்கவும் இல்லை. அது நீதிமன்றத்தின் பொறுப்பு. நாம் செய்வது ஒன்றே ஒன்று மட்டும்தான். இதுவரை கிடைத்த அதிகாரப்பூர்வ தகவல்களை உலகளாவிய பின்னணியுடன் இணைத்து புரிந்து கொள்ள முயன்றோம். இந்த வழக்கின் இறுதி உண்மை எப்போது வெளிவரும்? அது நாளையாக இருக்கலாம், சில வாரங்களாக இருக்கலாம், அல்லது இன்னும் நீண்ட காலமாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. இந்த வழக்கு இலங்கையின் சட்ட அமலாக்க அமைப்புகளுக்கும் நீதித்துறைக்கும் டிஜிட்டல் பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் சர்வதேச ஒத்துழைப்பிற்கும் ஒரு முக்கியமான சோதனையாக ஏற்கனவே மாறியுள்ளது. ஒரு ஜனநாயக நாட்டின் உண்மையான பலம் பெரிய கட்டிடங்களிலும் துறைமுகங்களிலும் முதலீடுகளிலும் மட்டும் இல்லை, உண்மையை கண்டுபிடிக்கும் அதன் திறனிலும் நீதியை வழங்கும் அதன் ஒழுக்கத்திலும் இருக்கிறது. இந்த கதை இன்னும் முடிவடையவில்லை. விசாரணை தொடர்கிறது. ஆதாரங்கள் இன்னும் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. நீதிமன்றத்தின் கதவு இன்னும் திறந்தே இருக்கிறது. அதனால் நாம் காத்திருக்க வேண்டியது வதந்திகளை அல்ல, உண்மையை. ஏனெனில் உண்மைதான் தாமதமாக வரலாம், ஆனால் அது வரும்போது எல்லா ஊகங்களையும் விட வலிமையானதாக இருக்கும். இந்த ஆய்வு பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது போன்ற காணொளிகளை பார்ப்பதற்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.